அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாங்கள் மாங்காய் ஊறுகாய் போட போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் காட்டுறோம் பாருங்கள். மாங்காயை பெரிய மாங்காய் கோமாங்காய் நல்லா சீச்சிட்டு அறுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு போட வேண்டிய பொடிங்க வரமிளகாத்தூள், இது கடுகு, வெந்தயம் வறுத்து நுணுக்கி வச்சுருக்குறோம். இது சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, மஞ்சத்தூள், இவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடுகு போட்டுக்கலாம். பொரிட்டும் ரெண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். அது நல்லாயிருக்கும் போட்டிங்கன்னா, பொரியலுக்கும் போட்டோம். எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கரண்டி, இந்த மாங்காய் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கிற மாங்காய் போட்டு நல்லா வணக்கி வச்சு வரமிளகாத்தூள், இந்த உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வைக்கலாம். மஞ்சட்டியில் வச்சுருக்குறோம். ஊறுகாயெல்லாம் மஞ்சட்டியில் போட்டால் நல்லாயிருக்கும். உப்பு பிடிக்காது, உப்பு பொரியாது. தண்ணி வைக்கிறோம். சும்மா லைட்டாக தண்ணி வைக்கிறோம். அது வெந்துக்கும். ஏன்னா தோலை எடுத்ததுனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கணும். பாருங்கள், நல்லா வெந்துச்சு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அது தோல் இல்லாதனால நல்லா மைய வெந்துக்கும். இப்படி மசிச்சா நல்லா இருக்கும். நல்லா பேஸ்ட் மாதிரி ஜாம் மாதிரி இருக்கும். அதுக்கு நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணி எச்சா ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். இல்லை அளவாக போதும், நம்ம ஒரு வாரம் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் தண்ணி அளவாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதுலேயே பேரிச்சம்பழம் போட்டோம்னா அங்கங்கே அப்போ இனிக்கும். டேஸ்ட் வேறு மாதிரியாக இருக்கும் ஊறுகாய்க்கே. கடுகு, வெந்தயம் வறுத்து நுணுக்கி வச்சுருக்குறோம். பெருங்காயத்தூளோட பெருங்காயம் போட்டிருக்கோம். இதுலையே அங்கங்கே பேரிச்சம்பழம் எரிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டு சர்க்கரையும் போட்டிருக்குறோம். அது கூட இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்குது. இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பழையபடி வந்து இது பண்ணியிருக்கிறோம். கடைசியாக நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிறந்துக்கிட்டு வரும். இருந்தாலும் அது டேஸ்ட் நல்லா இருக்கும். தண்ணி மட்டும் கொஞ்சம் நம்ம வச்சு சாப்பிட்றதுனால தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணோம். நாங்கள் அன்றைக்கி செஞ்சது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டால் ஒரு நாள் 2 நாள் காலி ஆகிடுச்சு. அந்த மாதிரி காலி பண்ணிடுறோம். தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினா ஒரு நாளைக்கே இருக்கும். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தால் அந்த ஒரு டேஸ்ட்டே மாறிக்கும். இது இப்படியே வெளியே வச்சு ஒரு 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்படி மண்சட்டியிலே வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்பப்போ வேணுங்கிறப்ப நம்ம வெளியிலே இருந்துச்சுன்னா சாப்பிட்ற டயத்தில் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி அப்படி சட்டியோடு சூடு பண்ணி மஞ்சட்டி உப்பெல்லாம் பொரியாது.
அதனால் நல்லாயிருக்கும். சூடு பண்ணி அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சும்மா வெறும் வாயில் ஜாமு பிரெட்டுக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றினால எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அவ்வளோ வெள்ளாயினி இந்த இந்த இறக்கியாச்சு. நல்லாயிருக்கும். நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இல்லை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எங்கள்கிட்ட கேளுங்க. நாங்கள் தண்ணி இல்லாமல் ஸ்டோர் பண்ணி போட்டு ஒரு 6 மாதத்துக்கு இருக்கிற மாதிரியோ 3 மாதத்துக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு போட்டு தர்றோம். நாங்கள் நம்பர் தரோம். நீங்கள் வேணால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். மெசேஜ் கூட போடுங்க. நாங்கள் போட்டு தரோம். மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய் எது வேணாலும் போட்டு தரோம். நீங்கள் பாருங்கள். இதை நல்லா ரொம்ப இது வந்து 1 வாரத்துக்கு இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இப்படியே இதே இதில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சூடு பண்ணால் போதும். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்னா 15 நாள் 20 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்துக்குங்க. நீங்களும் செய்து சாப்பிடுங்க. தேவைன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். நாங்கள் போட்டு தரோம். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.